ஒட்டுமொத்த உலகத்துல உள்ள இப்போ உலக நாடுகள் உள்ள தங்கத்தை விட இந்திய மக்கள்கிட்ட அதிக தங்கம் இருக்கு, அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. உலக நாடுகள்ல இருக்க 10 நாடுகளையும் வரிசைப்படுத்தினீங்கன்னா அமெரிக்கால இருந்து முதல் நெதர்லாந்து வரைக்கும் 10 நாடுகளையும் இருக்கிற தங்கத்தை விட நம்ம மக்கள்கிட்ட முதல் 10 நாடுகள்ல இருக்குது பண்ணீங்கன்னா அதை விட அதிகமா நம்ம பெண்மணிகள்கிட்ட இருக்கு. அதனால ஒரு ஸ்கீம் மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும். என்ன மாதிரினா ஐடிஎஸ் இன்கம் டிக்ளரேஷன் ஸ்கீம்னு முதல்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பிடிஎஸ் வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இப்போ ஜிடிஎஸ் கோல்டு டெபாசிட் ஸ்கீம் கொண்டு வாங்க. அந்த கொண்டு வந்தீங்கன்னா அதுல சில விலக்கு கொடுங்க வரிக்கு. அதாவது உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை நீங்க டெபாசிட் பண்ணலாம். 5-6 வருடம் கழிச்சு நீங்க திருப்பி அந்த தங்கத்தை வேணா அதே விலைக்கு அன்னைக்கு மார்க்கெட் என்ன விலைக்கோ அந்த விலைக்கு நீங்க தங்கமாவே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க கொண்டு வந்து டெபாசிட் பண்ற கோல்டுக்கு நாங்க கணக்கு கேட்க மாட்டோம். கணக்கு இல்லாத உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை கூட டெபாசிட் பண்ணுங்க. மேலும் அந்த டெபாசிட்டுக்கு ஒரு கவர்ச்சிகரமான இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து டெபாசிட் ஸ்கீம் இப்பயும் இருக்கு. ஆனா அதுல வந்து 2.5% கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க 3.5 இல்லது 4% உயர்த்துங்க. இந்த மாதிரி அந்த டெபாசிட்டுக்கு உண்டான இதை கூட உயர்த்தலைன்னா கூட பரவாயில்ல. நீங்க சோர்ஸ் கேட்காம இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற 25,000 டன் நகையில 20% மட்டும் எடுத்துக்கங்க. அவ்வளவுமே வர வேணாம், வெறும் 20% அப்படி எடுத்தீங்கன்னா 5,000 டன் டெபாசிட் வந்துடும். அப்படி 5,000 டன் டெபாசிட் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த 7 வருடத்துக்கு இம்போர்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஏற்கனவே பாடி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அந்த மாதிரி நாம இம்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தையே மறுசுழற்சி முறையில கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? 7 வருஷத்துக்கு இறக்குமதி தேவையில்லை. இறக்குமதி தேவையில்லைன்னா நம்மகிட்ட இருந்த அந்நிய செலாவணி நம்ம டாலரா இது பண்றோம் பாத்தீங்களா, அது கொடுக்க தேவையில்லை. அப்போ நம்மளோட ஜிடிபி ரேட் ஏறும். ஜிடிபி ரேட் ஏறிச்சின்னு வைங்கள, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு உயரும், டாலருடைய மதிப்பு குறையும். இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு டாலர் 88 ரூபா 75 காசு இருக்கிற டாலர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 60 ரூபா 64 ரூபா அதிகபட்சம் 68 ரூபா அப்படி கொண்டு வந்துடலாங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், என்ன தெரியுமா ஆகும்? தங்கம் விலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல குறையவே வேணாம். இன்னைக்கு இருக்கிற ரேட்டே இருந்தா கூட நம்ம அந்த டாலர் ரேட்டு குறைச்சி நம்மளுடைய வளர்ச்சி அடைஞ்சோம்னா, எப்பயுமே அடுத்தவனை எப்படி கவுழ்க்கிறது அப்படின்றத விட நாம எப்படி வளரணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அந்த மாதிரி நாம இம்போர்ட் பண்ணாம இதையே வளர்ந்தோம்னு வைங்களேன், என்ன தெரியுமா ஆகும்? ஒரு சவரன் ஒண்ணு 55,000 ரூபாய் இல்ல 60,000 ரூபாய்க்குள்ளேயே ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஈவன் தோ இந்த ரேஷியோல இருந்தாலும் கூட நம்ம அதை குறைச்சு கொண்டு வந்துடலாம். இது நம்மளோட இந்திய அரசாங்கத்திட்ட இருக்கு. அவங்க ஒரு முயற்சி எடுத்து இதை பண்ணாங்கன்னா, ஏன் சொல்றேன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பாருங்க. நம்மளுடைய மக்கள் தொகை மொத்தம் எவ்வளோ? 146.7 கோடி. இவ்வளோ நம்மளுடைய மக்கள் தொகை இருக்கு. ஒவ்வொருக்கிட்டையும் இருக்கிற தங்கம், அதாவது சராசரியா ஒரு குடும்பத்துக்கிட்ட இருக்கிற தங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 சவரன் ஒருத்தட்ட இருக்கு. அந்த ஒரு குடும்பத்திட்ட இருந்து 10 சவரன்ல வெறும் 2 சவரன் டெபாசிட் பண்ணாலே புரிஞ்சு போச்சு. 2 சவரன் டெபாசிட் பண்ணாலே நம்ம அடுத்த 7 வருஷத்துக்கு இம்போர்ட் பண்ண தேவையில்ல. நாடு சரியான வளர்ச்சி பாதையில போகும். தங்கத்தை பத்தி நம்ம கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. கீழ்த்தட்டு மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் தாராளமா தங்கத்தை வாங்கலாம். இந்த மாதிரி பல்வேறு யோசனைகள் இருக்கு. இது எல்லாமே இன்னமும் ஆராய்ச்சி பண்ணி இதுல என்னென்ன இடன் பட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அரசாங்கம் இதுல கொஞ்சம் தலையிட்டாங்கன்னா, இன்னைக்கு எப்படி வந்து ஜிஎஸ்டி வந்து 28% 18% 5 ஆக்குனாங்களோ, இப்போ அந்த மாதிரி குறைச்சனால பர்ச்சேசிங் பவர் கூடி இருக்கு. மக்கள் என்ன பண்றாங்க? அந்த பணத்தை சேமிக்கிறாங்க. திரும்பவும் கார் வாங்குறேன், ஒரு பைக் வாங்குறேன் அப்படின்னு நினைச்சிருந்தவங்க எல்லாமே வாங்குறாங்க. அந்த சேமிச்ச பணத்தை திருப்பி கொண்டு வந்து கோல்ட்லயோ இல்ல மற்ற இதுலயோ இன்வெஸ்ட் பண்றாங்க. அது மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கையில எடுத்து பண்ணாங்கன்னா 100% வேர்ல்டு லெவல்ல உலகமே நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய லெவல்ல நாம இருப்போம். ஏன்னா இப்போ வந்து உலகத்துல 3,300 டன் தான் உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கு மொத்தத்திலேயே. அதுலயே ஒரு 25% நம்ம வாங்கிடுறோம். அப்படி இருக்கும் பட்சம் இதெல்லாமே இப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்ப டிமாண்ட் குறையும்ல. அப்ப டிமாண்ட் குறையணும்னா நாம இந்த விஷயத்தை கையில எடுத்தோம்னா கண்டிப்பா விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஓகே.